Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. I hope you guys are doing well and being safe, right? So, இன்னைக்கு மேன் பட்ஜ் த்ரீட அடுத்த ஸ்டேஜ் சொல்லப்போனால் மொங்கோ டிபியோட கனெக்ட் ஆகிற சில சில விஷயங்களை நாம் இன்றைக்கு தொடங்க போகிறோம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கும். இரண்டாம் மொங்கோ டிபியை ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிக்கிறதுக்காக. அண்ட் தென் இந்த வெள்ளி சனி ஞாயிறுல தான், அதாவது நாளைக்கு நாளைக்கு அடுத்த நாள், இந்த 3 நாளும் முக்கியமான நாளாக இருக்கும். உங்களுடைய மோங்கோடிபி ஆன்லைன் கன்செப்டை நாம் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறோம்ன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம லோக்கல் கம்யூனிட்டி சர்வராக நம்ம மோங்கோடிபியை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு இன்றைய விஷயம் ஒரு அறிமுகத்துக்காக மட்டும்தான். நீங்கள் ப்ராக்டிக்கலி இதை பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க இப்போதைக்கு. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் ஆன்லைன் கன்செப்ட்ன்ற விஷயத்தை தான் நம்ம பிறகு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு ஐடியாவை எடுக்கிறதுக்காக நாம் இன்றைக்கு இதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வலிமையாக சொல்லிக்கொள்ற விஷயம் தான், யாருக்காவது ஏதாவது விஷயங்கள், டவுட்ஸுகள், கேள்விகள் வந்தால் chat புக்ஸை யூஸ் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் கேட்டுருங்க. கேட்டு விளங்கி கொண்டு படிக்க பாருங்க, பெட்டரா இருக்கும். சரி, ஐ ஹோப். ஸோ நாம வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ பிஃபோர் தட் லைக் கணக்கு பேர் அந்த அண்டைக்கு போட்ட புது லிங்கை கிளிக் பண்ணி கொண்டிருக்கீங்க நினைக்கிறேன். வளமையா யூஸ் பண்ற லிங்க் தான்டா இது, மேனுக்குரியது. நான் மாத்தல, அது இன்னும் வெயிட் பண்ணுங்க. ரைட். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைக் ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான். மோங்கோடிபியை பற்றி நம்ம சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏதாவது விஷயங்கள் தெளிவாகாட்டி கேட்டுருங்க, பிரச்சனை இல்லை. பட் கணக்கு பேர் வர வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இன்னைக்கு ஒரு ஷோர்ட் செஷனாக தான் இருக்கும். ஆனாலும் சரி பார்ப்போம். நாம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். நடுவில் ஏதாவது ஜாயின் பண்ணோம். அப்படி இல்லாட்டி வீடியோ பார்க்குறாக்கல இருந்தால் வீடியோ பார்த்துட்டு என்னட்ட டவுட்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரைட்? சரி. ஸோ கன்செப்ட் என்ன சொன்னால், நாம எங்களுடைய இந்த மேர்ன் த்ரீ கன்செப்டுக்குள்ள நான் நார்மலாக என்னுடைய ஓபி ஒர்க்கோ ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பேன். ஆல் ரைட். ஸோ சரி. ஸோ கன்செப்ட் என்னன்னு சொன்னால், நாம் இன்றைக்கு கொஞ்சம் விஷயங்கள் கதைக்கணும், ரைட்? ஸோ மொங்கோ டிபி கன்செப்ட் சம்பந்தம். யூ நோ தட் நம்ம கிட்ட நாம கதைக்கிறதா இருந்தா, நாம நார்மலா இந்த மொங்கோ டிபியை பற்றி கதைக்கிறதா இருந்தா, நமக்கு ரெண்டு விஷயம் முதல் தெளிவாகணும். முதலாவது டேட்டா பேஸ், தென் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். காய்ஸ், யாராவது குரூப்ல இருக்கிறார்கள், லிங்க் வந்து பழைய லிங்க் தான்டாப்பா, அந்த பழைய லிங்கை டேக் பண்ணி போட்டிருக்கேன். ஆனாலும் லிங்க் வேலை செய்யல என்று சொல்றாங்க. ஒருக்கா அந்த பழைய லிங்கை திரும்ப ஒருக்கா குரூப்ல ஷேர் பண்ண முடியும்டா, ஒருக்கா உங்களோட போன்ல ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க குரூப்ல, ரைட்? ஸோ டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த ரெண்டு டாபிக்கும் உங்களுக்கு முதல் புரியணும். டேட்டாபேஸ் என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆக்சுவலி டேட்டாபேஸ்ன்றது நம்ம இனிஷியலா நம்ம கதைக்கிறதா இருந்தா, டேட்டாபேஸ்ன்ற ஒரு விஷயத்த நாம இங்க ஒரு பாயிண்ட்ல சொல்லணும்னு சொன்னா, இட்ஸ் logically ரிலேட்டட் கன்செப்ட். ஸோ logically ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஒரு ஷேர்டு கலெக்ஷன், ஒரு ஒரு கலெக்ஷனை தான் நாம என்னன்னு சொல்றோம், ஒரு ஆஃப் டேட்டாவை தான் என்னன்னு சொல்றோம், டேட்டா பேஸ்னு சொல்றோம், டிபி. அப்ப டிபின்றது நார்மலா ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டெக்ஸ்ல இருக்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட டேட்டாவோட கலெக்ஷனை தான் நாம வந்து டேட்டா பேஸ்னு சொல்றோம். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற நம்ம ஒரு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு லாஜிக்கலா ரிலேட்டடா இருக்கிற டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு ஏரியா. இந்த டேட்டா பேஸ்ன்ற இந்த கன்செப்டை நாம செலக்ட் பண்ணலாம், எங்களுக்கு தேவையான டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம்,
இன்சர்ட் பண்ணலாம், இருக்கிற டேட்டாவை அப்டேட் பண்ணலாம், delete பண்ணலாம். இப்படி எல்லா விதமான மேனேஜ் பண்ற எல்லா செயற்பாடுகளையும் சொல்றதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் தேவை. ஆக்சுவலி ஒரு சாஃப்ட்வேர் தேவை அல்லது ஒரு சிஸ்டம் தேவை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் மேனேஜ் பண்றதுக்கு என்னதான் டேட்டா பேஸ், அதுதான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இட் இஸ் ஆக்சுவலி a software tool or system that is going to be used to manage the database. ஸோ இந்த டேட்டா பேஸ்ல ரெண்டு விதமான டேட்டா பேஸ் ஆக்சுவலி இருக்கு. ஒன்று SQL பேஸ்டு, SQL அல்லது SQL சொல்லுவோம். ஸோ பேஸ்டு. அடுத்தது நோ SQL. நோ SQL. ரைட். ஸோ நோ SQL. SQL பேஸ்டுன்றது ஆக்சுவலி இங்க ரிலேஷன்ஸ் இருக்கும். எல்லாமே டேபிள்ஸா நம்ம கன்சிடர் பண்ணி வைப்போம். ஸோ ஆக்சுவலி SQLன்றது ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜை யூஸ் பண்ணி நாம டேட்டாக்கள் இன்சர்ட் பண்றோம், ஹேண்டில் பண்ணுறோம், எல்லாம் செய்வோம். பட் நோ SQL என்ற விஷயத்துல அங்க SQLன்றது இருக்காது, அவ்வளவுதான். ஸோ இங்க எல்லாத்தையும் நாம டேபிள்ஸ்னு சொல்ல மாட்டோம், டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். என்ன ரெண்டுக்கும் இடையில டிஃபரன்ஸ் சொன்னா, இந்த SQL பேஸ்டு டேட்டா பேஸ்களை நம்ம பாவிக்கிறதுனா ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாம் ஃபிக்ஸ்டான ஒரு ரூல்ஸின் அடிப்படையில் தான் போகும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி நீங்க என்ன அது டீட்டெயில்ஸ் ஓப்பனா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாகணும். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கீம் ஒன்று இருக்கு, ஒரு ஸ்கீம் ஒன்று இங்கே வேலை செஞ்சுட்டு. பட் நோ SQL அப்படி இல்லை, ஃபிளெக்சிபிள். உங்கள்ட்ட என்ன அவைலபிளா இருக்கோ அதை வச்சு நீங்க டேட்டாவை ஃபில் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ பெரும்பாலான டைம்ல இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால நம்ம நோ SQL டேட்டா பேஸ்ல தான் வரும். நோ SQL டேட்டா பேஸ் வரும்போது, ஸோ நோ SQL டேட்டா பேஸ் வரும்போது கணக்கு டேட்டா பேஸ் இருக்கு. அதுல முக்கியமானது ஃபயர்பேஸ், மொங்கோ, இந்த மாதிரி சொல்லலாம். இவையெல்லாம் யாரை யூஸ் பண்ணுன்னு சொன்னா, டாக்குமெண்ட்ஸுக்காக ஜேசன் என்ற ஃபைலை யூஸ் பண்ணாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் என்ற இந்த டைப்ல தான் நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ் கான்செப்ட் நாம. அப்ப இங்க நோ SQL பேஸ்ல டிபியில நாம பாய்க்க போறது மொங்கோ டிபி. இதே ரியாக்ட் நேட்டிவ் இருந்தால் நான் 5 சொல்லியிருப்பேன். ரைட். மொங்கோ டிபி ஜேசன் ஃபைல்ல நம்ம டேட்டா, இதை தான் நம்ம போன ஒரு ஏபிஐ டெஸ்டிங்ல செஞ்சு பார்த்தோம். ஜேசன் ஃபைல் லைக் ஒரு நார்மல் கர்லி பிரேஸ், தென் ஒரு அட்ரிபியூட், தென் வேல்யூ, தென் அட்ரிபியூட் ஒரு வேல்யூ, இதுதான். ஸோ அதான் ஜேசன் அட்ரிபியூட்னு சொல்லுவோம், ரைட், ஜேசன் ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இப்படித்தான் டேட்டாக்களை நம்ம போட போறோம், எடுக்க போறோம், பார்க்க போறோம், எல்லாம் செய்ய போறோம். அப்ப இதுக்காக நாம பாவிக்க போற டிபி தான் மொங்கோ டிபி, ரைட். அப்ப நாம மொங்கோ டிபி என்ற கன்செப்டுக்குள்ள வந்துடும். அப்ப உங்களுக்கு தெரியும், நார்மலா நாம மொங்கோ டிபி என்ற கன்செப்ட் என்ற இந்த விஷயத்துக்குள்ளதான் நம்ம கணக்கு விஷயங்கள் இருக்குது கதைக்கிறதுக்கு. நான் மொங்கோ டிபி என்ற விஷயத்த நாம கதைக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயங்கள் இன்ட்ரடக்டிவா சொல்லி ஆகணும், ரைட். அதுக்காகத்தான் இந்த டேட்டா பேஸ் என்ன, டேட்டா பேஸ் கன்செப்ட் என்னன்றதெல்லாம் சொன்னேன், ரைட். ஆனாலும் ஸோ இதுக்குள்ளே திருப்ப மொங்கோ டிபி என்றா என்ன அப்படின்னு ஒரு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் தாரதா இருந்தா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து, மொங்கோ டிபி என்றது ஒரு நோ SQL டேட்டா பேஸ். இந்த மொங்கோ டிபி என்ற ஒரு விஷயத்த நார்மலா நம்ம நோ SQL டேட்டா பேஸ்லாம் சொல்லுவோம், ரைட். ஸோ மொங்கோ டிபி, ரைட். இந்த மொங்கோ டிபி என்றது ஒரு நோ SQL டிபி. ஸோ நார்மலா நாம வந்து ஒரு மொங்கோ டிபியை பாவிக்கிறது என்னத்துக்குன்னு சொன்னா, லைக் எங்களோட கான்செப்ட் லைக் இப்போ டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி பாய்க்கிறதுக்கு நோ SQL பேஸ்ல பாய்க்கும், ரைட். அப்போ மொங்கோ டிபி என்ற ஒரு விஷயத்த நாம ரன் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கோடிங் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரைட். நான் இன்றைக்கு அதுதான் செய்ய போறேன், ரைட். அதுக்கு முன்னாடி நார்மலா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் பேசிக்கா சொன்னா, ஜிஎஸ்என் என்ன, ஜேசன் ஃபைல் யூஸ் பண்றது, ரெஸ்ட் ஏபிஐஸ், போஸ்ட்மேன்ல செக் பண்றது, இப்படின்னு கணக்கு விஷயம் கதைச்சிருப்போம். இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்களை பார்க்காதாக்கள் வீடியோக்களை அதுகளை பார்த்துட்டு பிறகு நீங்க வந்து என்ன செய்யுங்க, இதை ரன் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி கஷ்டம், ரைட். ஸோ இனிஷியலி இந்த கன்செப்ட் அவ்வளோத்தையும் பார்த்து கொண்டு ஃபுல்லா வீடியோஸ் அவ்வளோத்தையும் பார்த்துட்டு பிறகு இந்த கன்செப்டுக்குள்ள வாங்க, ரைட். இப்போ நம்ம ஏரியாக்குள்ள வருவோம், ரைட். கணக்கு விஷயங்கள் இருக்குது நார்மலா நமக்கு வந்து இந்த மொங்கோ டிபி என்ற கன்செப்டை வந்து கதைக்கிறதுக்கு. பட் நாம கொஞ்சம் விஷயங்களை பார்த்துருக்கோம், ரைட். ஸோ இப்போ இதுல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப்பிங்காக நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுன்றதெல்லாம் நான் கதைச்சிருக்கேன், ரைட். அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, ஒரு நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், ரெஸ்ட் ஏபிஐ அண்ட் மொங்கோ டிபி, இந்த 4 விஷயம் தான் நாம பார்க்க வேண்டிய மெயினான நாள் பேக் எண்டில், ரைட். ஸோ பேக் எண்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நோட் ஜேஎஸ் பார்த்தாச்சு, அண்ட் தென் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்,
ஏன்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் நாம ரன் பண்ணி பார்த்துருப்போம், ரைட். அண்ட் மிடில் வேர்ஸ், தென் ரெஸ்ட் ஏபிஐஸ் நாம யூ நோ தட். ஸோ ரெஸ்ட் ஏபிஐ நாம கன்செப்ட் போஸ்ட்மேன்ல எல்லாம் செய்து பார்த்தோம். தென் இன்றைக்கு நாம பார்க்க போறது மொங்கோ டிபி, பட் கம்யூனிட்டி சர்வர் நாம இப்ப இந்த கன்செப்ட்ல பார்க்குறோம், ரைட். அப்ப நாம இந்த விஷயங்களையும் உங்களுக்கு பேசிக்கா ஒரு ப்ராஜெக்ட் ஐடியால தெரிஞ்சிருக்கணும், ரைட். இதுக்கு அமைவா நாம ஒரு ப்ராஜெக்ட் செய்யும், ஸ்டூடெண்ட் அட் பண்றது, அப்டேட் பண்றது, நார்மலா மொங்கோ டிபி கனெக்ட் பண்றதுன்னு நாளைக்கு அல்லது நாளைக்கு நாம ஒரு ஃபுல் ப்ராஜெக்டா பேக் அண்ட் ப்ராஜெக்ட் நாம பார்ப்போம், இல்லைன்னு இல்லை. பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கணும்ன்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு முன்னாடியே 14-5 வீடியோஸ் இருக்கு நினைக்கிறேன் ஃபுல்லா. அவ்வளோத்தையும் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா கஷ்டம் தான், ரைட். நாம வாரக்கிழமையோட நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி என்ன படிப்போம், ஃப்ரண்ட் எண்டுக்கு போயிடும். ஸோ ஃப்ரண்ட் எண்டோட இதை கனெக்ட் பண்ணி செய்யறதுன்றது வரும்பொழுது தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஸோ அதனால அதுக்கு முன்னாடியே நார்மலா நீங்க வந்து இந்த மொங்கோ டிபி கனெக்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்துங்க. இப்போ நான் என்னுடைய சாப்டருக்குள்ள வரேன், ரைட். ஸோ அப்போ நாம வந்து இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா மொங்கோ டிபி கன்செப்டை நாம கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போறோம், ரைட். ஸோ பேசிக்கா சொன்னோம், ரைட். அப்போ என்னுடைய ஏரியாவுக்கு முதல்ல நான் வரேன், ரைட். ஓகே. ஸோ புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 minute. ஆல்ரைட். சார் அப்போ கன்செப்ட் என்ன சொன்னா நம்ம இப்போ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும், ஸ்டார்ட் பண்ணிட்டு மிச்சத்தை காய்ப்போம், சரியா, ரைட். ஜஸ்ட் ஆல்ரைட். ஸோ நாம எங்களுடைய மேர்ன் பேட்ச் 3 இருக்கோம், மேர்ன் சாம்பிள் எப்ஸுக்குள்ள இருக்கோம். இந்த டே 5 வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் நார்மலாக கிரியேட் பண்றேன், உங்களுக்கு புரியணும். நான் இப்போ கிரியேட் பண்ற ஏரியா தான் எங்களுடைய ஒர்க் பிளேஸ். ஸோ டே 5, ஸோ மேனுக்குரிய பேக்கெண்டுக்குரிய டே 5ல இதுதான் எங்களுடைய ஒர்க் பிளேஸ். ஸோ இந்த ஒர்க் பிளேஸ்ல நம்ம எங்களுடைய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க இந்த விஷயத்த. சிஎம்டி ஓப்பன் பண்றேன், என் கோட் ஸ்பேஸ் டாட் கொடுக்குறேன். ஸோ அப்போ எங்களுடைய ஒர்க் பிளேஸுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு, ரைட். ஸோ பேசிக்காக ஒரு ஒர்க் பிளேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒர்க் பிளேஸ் டே 5க்குரிய ஏரியா. இந்த டே 5க்குரிய ஒர்க் பிளேஸ் ஏரியாவில் நாம எல்லா விஷயத்தையும் இப்போ ரன் பண்ணி பார்க்க போறோம். 1 by 1 மொங்கோ டிபியை கனெக்ட் பண்ண போறோம். மொங்கோ டிபி கனெக்ட் பண்றதா இருந்தால் எங்களுக்கு மொங்கோ டிபி என்ற ஒரு ஆள் முதல் வேணும். சரி, முதல் நான் ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்துட்டு பிறகு மிச்சத்தை காய்க்கிறேன், ரைட். ஸோ டெர்மினல், நியூ டெர்மினல், ஓகே. இப்போ எனக்கு டே 5 இந்த ப்ராஜெக்ட் தான் நான் இனிஷியேட் பண்ண போறேன், ரைட். என்னவா இனிஷியேட் பண்ண போறேன், பேக் அண்ட் ஆப்பா நான் இனிஷியேட் பண்ண போறேன். அப்போ நோட் பேக்கேஜ் மேனேஜரால நான் இனிஷியேட் பண்ணி இது ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு பேக்கெண்டுக்குரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் என்ன செய்யணும், சொல்லி ஆகணும். ஸோ அதனால முதல் வேலையா என்பிஎம் இன்இட் எல்லாத்துக்கும் எஸ், ரைட். ஸோ அப்போ இது என்னத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும், பேக்கேஜ் ஜேசன் ஃபைலை கிரியேட் பண்ண, பேக்கேஜ் ஜேசன் ஃபைலை கிரியேட் பண்ணி நமக்கு இதுதான் ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லி, ரைட். ஐம் ஜஸ்ட் மேக்கிங் கிளியர். ஸோ இப்போ எங்கள்கிட்ட பேக்கேஜேஷன் ஃபைல் இருக்கு. உங்களுக்கு தெரியும் பேக்கேஜேஷன் ஃபைல்ன்றது எங்களோட ப்ராஜெக்டை பற்றிய ஒரு விஷயம். பேசிக்காக சொன்னால் பேக்கேஜ் நான் இதில் வளமையாக ஒரு விஷயம் செய்வோம். நாம ஸ்டார்ட் அண்ட் நான் ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் எதுக்காகன்னு சொன்னால் லைக் நோட் app.js. உங்களுக்கு தெரியும் சர்வர் வந்து ரிஃப்ரெஷ் ஆகணும், ரீஸ்டார்ட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்கான நோட்மேன் யூஸ் பண்ணணும். நான் பேக்கேஜ் நான் அதை யூஸ் பண்ணிட்டு நோட்மேன் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ அப்போ நான் என்பிஎம் இன்ஸ்டால் நோட்மேன், ரைட். அப்போ என்பிஎம் ஆல இன்ஸ்டால் பண்ணுறேன் நோட்மேனை, ரைட். அப்போ டே 5க்குள்ள நான் என்பிஎம் ஆல இன்ஸ்டால் பண்ண நோட்மேன் இன்ஸ்டால் பண்ணிட்டு எங்களுக்கு நார்மலாக எங்களால் சர்வர் வந்து திருப்ப ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்லை, ரைட். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது, ஓகே. அப்போ இப்போ நான் நோட்ன்றது பதிலாக நோட்மேன் app.js என்ற ஒன்று கொடுத்துருன்னு சொன்னால் app.js என்ற ஒரு ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்தாலே ரன் ஆகும், ரைட். ஸோ நான் app.js என்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ என்னோட அப்ஜேஎஸ் ஒரு எம்டி ஃபைல் இருக்கு. பேக்கேஜ் ஜேசன்ல நான் ஸ்டார்ட் கொடுத்தா நோட் பண்ணால அப்ஜேஎஸ் இந்த ஃபைலை ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்னால் இனிமே நான் நோடன் கொடுக்க தேவையில்லை, என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்தாலே பேசிக்கா என்ன செய்யும், இந்த app டாட் ஜேஎஸ் ரன் ஆகும். ரைட், சிம்பிள் திங். இந்த அளவு தான் சரியா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ரைட், ஸோ இனிஷியலி இந்த அளவு விஷயமும் கிளியர் ஆகும். ரைட், ஸோ இதை delete பண்ணி ரைட். அப்போ பேக்கேஜ் ஜேசன் ரெடி ஆயிட்டார், அப்ஜேசன் எம்டியா இருக்கார், எனக்கு ரெடியா இருக்கார். நோட் மாடியூல்ஸ் இருக்குது, நோட் மாடியூல்ஸ்ல நோட்மேன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒரு எம்டி ப்ராஜெக்ட், ஒரு எம்டி சர்வர் ப்ராஜெக்ட் என்னட்டு இப்போ ரெடியா இருக்கு. ரைட், இவர் தான் முதல் கன்செப்ட். ரைட், இனிஷியலி நான் செய்யக்கூடிய முதல் கன்செப்ட் இதுதான். இப்போ நான் இதுல என்ன செய்ய போறேன்னு சொன்னா, MongoDB ஃபைலை யூஸ் பண்ணி நான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து சின்ன ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து செய்ய போறோம். ரைட், ஆல்ரெடி செஞ்ச விஷயத்துல மிச்ச விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. வேற கணக்கு யோசிக்க கூடாது. ரைட், அப்போ MongoDB-ல நாம ஒரு விஷயம் செய்ய போறோம். ஸோ ஓப்பன் பண்றேன், டெர்மினல், நியூ டெர்மினல். ரைட், இந்த டெர்மினல்ல நான் ஒரு MongoDB கனெக்ஷனை யூஸ் பண்றதா இருந்தா, MongoDB டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதா இருந்தா, நான் இங்க ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். npm install MongoDB. வடிவா கொண்டு சொல்லுங்க, npm install MongoDB. ரைட், நான் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்றேன். ஸோ npm ஆல நோட் பேக்கேஜ் மேனேஜரால இன்ஸ்டால் பண்றேன் நான் MongoDB. ரைட், அப்போ MongoDB கனெக்ட் ஆகியாச்சு. ஸோ MongoDB-ன்றது கனெக்ட் ஆகியாச்சு. ரைட், ஸோ திஸ் திங். ஸோ பேக்கேஜ் ப்ராஜெக்ட் எல்லாம் சரியா ரெடியா இருக்கு. இனி நாம கோடிங் அடிக்க வேண்டியதான். FJS-ல நம்ம வளமையா டைப் பண்ண வேண்டிய கோடிங்களை டைப் பண்ணி நாம ஒரு டேட்டாக்களை போட்டு எடுத்து பார்க்க போறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க MongoDB-யை கனெக்ட் பண்ணா சரி வராது. இன்னொரு விஷயம் செய்யணும். ஒன்று, கிளவுடில் இருக்கிற MongoDB-யை நாம கனெக்ட் பண்ணணும். ஏன்னா டேட்டாபேஸ் தனியா, இது ஒரு பேக்எண்ட் அப்ளிகேஷன், அவ்வளவுதான். இந்த பேக்எண்ட் அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் எதோடய கனெக்ட் ஆகணும். அப்ப விஷயம் என்ன சொன்னா, ஒன்று லோக்கலா எங்கள்கிட்ட ஒரு MongoDB சர்வர் வேலை செஞ்சுட்டு இருக்கணும். உங்களுக்கு அதை படமா விளங்கப்படுத்தினா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த பாயிண்ட் எடுத்துக்கொள்ளும். நான் இப்ப எங்கள்கிட்ட ஒரு ஆப் இருக்கு. நாம ஒரு ஒரு வெப் ஆப்னு சொன்னா, இந்த வெப் ஆப்ல யூசர் பாக்குற அந்த கன்செப்ட் தான் ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்றோம். அது நாம இனிதான் பார்ப்போம். பட் ஆக்சுவலி எல்லா விஷயத்தையும் ரன் பண்ண போற மெயினான ஆள் வந்து பேக் எண்ட். ஸோ இந்த பேக் எண்ட்ன்றதை நாம இந்த காலமா செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு ஒரு லாஜிக்ஸ் இருக்கிற ஒரு லாங்குவேஜ், ஒரு ஒரு செட்டப். பட் இவர் ஒரு ஆளோட கனெக்ட் பண்ணி தான் டேட்டாக்களை இனி எங்களுக்கு எடுத்து தரப்போறேன்னு வைப்போம். ஸோ அவரை தான் நாம டிபின்னு சொல்றோம் ஒரு ஊர்ல. இதுக்கு நாம பாவிக்கிறது MongoDB. அப்ப நாம் இதுவரைக்கும் பேக்கெண்டை தனியா செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப MongoDB என்ற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி செய்ய போறோம். அப்ப இந்த MongoDB எங்க இருக்கு? பேக்கெண்டுக்குள்ள இல்ல. அவரை யூஸ் பண்றதுக்கு தான் இந்த நாம வந்து அந்த என்பிஎம்ல இப்ப இன்ஸ்டால் பண்ணா MongoDB என்ற ஆக்சுவலி சரியா. மற்றபடி அது MongoDB இன்ஸ்டால் பண்ற கன்செப்ட் இல்ல. அது MongoDB யூஸ் பண்றதுக்கான பேக்கேஜ் இங்க ஆக்டிவேட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ MongoDB-ன்றது ஆக்சுவலி ஒரு டேட்டாபேஸ் கன்செப்ட். இந்த டேட்டாபேஸை நம்ம ரெண்டு விதமா அக்சஸ் பண்ணலாம் பேக்கெண்ட்ல இருந்து. ஒன்று கிளவுடில் இருக்கும், அது அதாவது ஆன்லைன். இன்னொரு லோக்கல் சர்வரை இதில் செய்யுது. நான் இப்போ கிளவுடுக்கு போகல, இன்றைக்கு லோக்கல் சர்வரை நான் MongoDB-யை இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ MongoDB-ட கம்யூனிட்டி சர்வர், இதைத்தான் நேற்று நாங்கள் குரூப்ல உங்களுக்கு லிங்க் போட்டிருப்போம். ஸோ MongoDB கம்யூனிட்டி சர்வரை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ரன் பண்ண விட்டுட்டு அதுல இருந்து டேட்டாவை நாம எடுக்கலாம், போடலாம், என்னவும் செய்யலாம். பிறகு இன்னொரு டைம் பிறகு கிளவுடில் இருக்கிறதோட கனெக்ட் பண்ணும். இதுதான் கன்செப்ட். ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கணும் என்னன்னு சொன்னா, நாம ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறோம்னு சொன்னா ப்ராஜெக்ட்ல இங்க MongoDB இன்ஸ்டால் பண்ற கன்செப்ட் வராது. இது அப்படி இருக்கத்தக்கனே நமக்கு MongoDB வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கு முதல் நாம் என்ன செய்யணும், MongoDB-யை இன்ஸ்டால் பண்ணணும். MongoDB லோக்கல் கம்யூனிட்டி சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். இது லோக்கலா ரன் பண்றதுக்கு மட்டும். ஸோ MongoDB இதுல கம்யூனிட்டி சர்வர்னு இருக்கு. ஸோ MongoDB கம்யூனிட்டி சர்வர்ன்ற இந்த கன்செப்டுக்குரியதுல நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய பேக்கேஜ்ல நீங்க எதை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லு. ஸோ நீங்க அதை செலக்ட் பண்ணி நீங்க, நான் இந்த லிங்கை தான் கிளிக் பண்ணிருப்பேன், உங்களுக்கு இந்த லிங்கை தான் அனுப்பியிருப்பேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒரு 700 சொச்சம் MB வரும். ஸோ அந்த ஃபைலை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இதை முதல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? குரூப்ல இருக்கிறார்கள், கிளாஸ்ல இருக்கிறார்கள், லைவ்ல இருக்கிறார்கள். இப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் பண்ணிட்டீங்களா முதல்?
ஆல்ரைட், சந்தோஷம், வெரி குட். ஸோ அப்போ டெவலப் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டால் பண்ணுற இந்த கன்செப்ட் பார்ப்போம். சரி, ஓகே, இன்ஸ்டாலும் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கன்செப்ட் வரும். அப்போ நாம இப்போ இந்த கோடிங்கை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த செட்டப்பை முதல் செய்யும். மொங்கோடிபி செட்டப்பை நாம செஞ்சிடும், சரிதானே? ஏன்னா அவர் தானே ரொம்ப முக்கியம் இப்போ எங்களுக்கு. அப்போ அவரை முதல் செய்யும். சரியா? அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ நாம மொங்கோடிபி வேலை செய்தா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்க ரைட். கோடிங் கன்செப்ட் வரும்போது ரைட். இப்போ நாம ஒரு மொங்கோடிபி செட்டப்பை செய்யறதா இருந்தா, மொங்கோடிபி செட்டப்பை செய்யறதா முதல் எங்களுக்கு அப்போ 3 விஷயம் தேவை. ஒன்று பேக்கெண்ட், இன்னொரு டேட்டா பேஸுக்குரிய இந்த மொங்கோடிபி சர்வர், அதுக்கு பிறகு அதுக்குரிய கோடிங். ஆக்சுவலி நாம இப்போ முதல் இப்போ பேக்கேஜ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். என்ன பேர்ல? டே 5 என்ற பேர்ல நோட் முடியூல்ஸ் FJS பேக்கேஜ் ஜேசன். நான் FJSக்குள்ள நான் டைப் பண்ணக்கூடிய கோடிங்கை முதல்ல எடுத்துடுறேன். நான் முதல்ல ஒன்றை ஹேண்டில் பண்ணிடுவோம், ரைட். ஸோ பேசிக் ரைட், அதை ரன் பண்ணி காட்டணும் மட்டும் எப்படி பிரச்சனையை தரும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம கிட்ட இப்போ இருக்கிற இந்த கோடிங் கான்செப்டை நம்ம வந்து ஒரு மொங்கோடிபியா முதல் கோடிங்கா எழுத போறோம். ஒரு சின்ன கோடிங் ஒன்று எழுத போறோம், ரைட். அப்போ எனக்கு மொங்கோடிபி கான்செப்ட் நம்ம செய்யறதா இருந்தா வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நான் FJS செய்யறேன், ரைட். FJSல நாம செய்ய போற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மொங்கோடிபி கனெக்ஷனை செய்ய போறோம். ஒரு மொங்கோடிபின்னா இங்க மொங்கோடிபி கிளைண்ட் சொல்லுவோம், ரைட். அப்போ நான் ஒரு வேரியபிளை ரெடி பண்ண போறேன், கன்ஸ்ட். என்ன பேர்ல? ஸோ மொங்கோ கிளைண்ட் என்ற பேர்ல. ஸோ மொங்கோ கிளைண்ட் என்ற பேர்ல ஒரு கன்செப்ட், ரைட். ஸோ கன்ஸ்ட், ரைட். அவ்வளோ அவர் ரிக்கவர் பண்ற என்னத்த? எங்கள்கிட்ட மொங்கோடிபி பேக்கேஜ் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கோண்ணே. ஸோ அப்போ எங்கள்கிட்ட இருப்பார் மொங்கோடிபி, ரைட், முடிஞ்சு. ஸோ மொங்கோ கிளைண்ட் என்ற வேரியபிளை நாம் இங்கே யூஸ் பண்ண போறோம் மொங்கோடிபி என்ற பேக்கேஜில் இருந்து. மொங்கோடிபி என்ற பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், npm இன்ஸ்டால் மொங்கோடிபி கொடுத்துறாங்க, ரைட். இப்போ எங்களுக்கு இந்த வேலை முடிஞ்சுது. இனி எனக்கு தேவை என்னன்னு சொன்னா, நார்மலா மொங்கோடிபி லோக்கலா சர்வரா ரன் ஆகுறது, இந்த லோக்கல் சர்வர்ல ரன் ஆகுறதா இருந்தா மொங்கோடிபிக்கு ஒரு யூஆர்எல், நார்மலா ஒரு யூஆர்எல் இருக்கு. அந்த யூஆர்எல் எப்பயுமே அதே தான் டிஃபால்ட்டா, ரைட். ஸோ அந்த யூஆர்எல் நாம டிஃபைன் பண்ணிக்கொள்ளும். ஸோ கன்ஸ்ட் இப்போதைக்கு கன்ஸ்ட் யூஆர்எல். அப்ப எங்கட யூஆர்எல்னா டிபி எங்க ரன் ஆகுது என்ற ஒரு லொகேஷன். டிஃபால்ட்டா லோக்கல் மொங்கோடிபியா இருந்தா அந்த மொங்கோடிபி லொகேஷன் மொங்கோடிபி ://127.0.0.1, ரைட். அதுல போர்ட் நம்பர் வந்து 27.0.17. ஸோ இது என்னது அப்படின்னு கேட்டா, இது ஒரு யூஆர், லைக் இந்த இந்த லொகேஷன்ல தான் எங்களோட டிபி சர்வர் ரன் ஆக போகுது, இவரோட தான் எங்களோட டிபி கனெக்ட் ஆக போகுது. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. மொங்கூஸ்ன்றது ஆமா லவ்சிக், அது நாளைக்கு ரைட். அதாவது ஆன்லைன் கான்செப்ட் நாம அடுத்த விஷயங்கள் கைக்கு. அது இன்றைக்கு நாம மொங்கோடிபி கிளைண்ட்டை நாம நார்மலா லோக்கலா ஒரு சர்வரை போடுறோம். எப்படி இப்போ பிஹெச்பி கிரியேட் பண்ணும்போது ஜெம் சர்வர், அப்பாச்சி சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி MySQL லோக்கல்ல கனெக்ட் பண்ணி ரன் பண்றோமோ, அதே மாதிரி இது ஒரு விஷயம், அவ்வளவுதான். நாம் இன்னும் நம்ம உண்மையா இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு போகல. நாளைக்கு தான் இண்டஸ்ட்ரி கான்செப்ட், சரியா? நம்ம வளமையா ஒரு ப்ராடக்டா செய்யும்போது சரி. இது இப்போதைக்கு கனெக்ட் பண்ண அந்த ஃபெமிலியாரிட்டி வரதுக்காக நான் இன்றைக்கு லோக்கலா இன்ஸ்டால் பண்ணி காய்க்கிறேன், சரியா? இதை நம்ம செய்ய மாட்டோம் ஆக்சுவலி. ஸோ அப்போ மொங்கோடிபி லோக்கலா இன்ஸ்டால் பண்ணினால் இந்த யூஆர்எல் தான் ரன் ஆகும். டிஃபால்ட்டா ஒரு யூஆர்எல் இருக்கு, அதை தான் நான் எழுதியிருக்கேன் இதுல. மொங்கோடிபி ://127 and 001 and போர்ட் நம்பர், சரியா? இது இப்போதைக்கு தான், பிறகு நாம மாத்திடுவோம், சரியா? இப்போதைக்கு நான் இது ஒரு வேரியபிளா நான் வச்சிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு தேவை யூஆர்எலும் கிளைண்ட். ஸோ இங்க கிளைண்ட் அடுத்து. ஸோ இங்க கிளைண்ட்டை நியூ கிளைண்டா எடுத்துக்கணும். ஸோ நியூ மொங்கோ கிளைண்ட், ரைட். ஸோ எந்த யூஆர்எல்ல? இந்த யூஆர்எல்ல இருந்து. ஸோ இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி ஒரு நியூ மொங்கோ கிளைண்ட் எடுத்து, இனிமேல் கிளைண்ட் அவர் தான் புது கிளைண்ட். அந்த கிளைண்ட்டை யூஸ் பண்ணி தான் நாம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவோம், டேட்டா பேஸை இன்சர்ட் பண்ணுவோம், எல்லாமே கிரியேட் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம், ரைட். இது முதலாவது செட்டப் கோட். அப்போ மொங்கோடிபி பேக்கேஜை யூஸ் பண்ணி மொங்கோடிபி கிளைண்ட்டை எடுத்து அந்த கிளைண்ட்டை இந்த யூஆர்எல் யூஸ் பண்ண விட்டு இந்த யூஆர்எல்ல ரன் ஆகிக்கிட்டு இருக்க போற டிபியில நாம எல்லா விஷயத்தையும் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணலாம், டேட்டாக்களை போடலாம், எடுக்கலாம். அது எங்க ரன் ஆகிட்டு இருக்கு, என்ன விஷயம் சொன்னா நாம இன்னும் செய்யலை. நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லையா அந்த மொங்கோடிபி இது சர்வர், இதை இன்ஸ்டால் பண்ண பிறகு நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை வரும், சரியா? அதை ரன் பண்ண பிறகு தான் நீங்க அந்த டேட்டாக்கள் போடலாம், எடுக்கலாம், ரைட். அதை இன்னும் ரன் பண்ண விடல, நான் இங்க கோடிங் மட்டும் தான் இப்போதைக்கு கிடைக்கும், ரைட். சரி, இப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னா, ஒரு விஷயம் செய்ய போறோம். ஒரு ஃபங்க்ஷன், பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ண போறோம், ரைட். ஒரு பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ண போறோம், ரைட். என்ன கான்செப்ட்னு சொன்னா, இந்த ஃபங்க்ஷன்ல தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற விஷயம் தான் என்னது, அசிங் ஃபங்க்ஷன். ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், சிங்க்ரோனஸ், அசிங்க்ரோனஸ். நார்மலான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சிங்க்ரோனஸ். அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் தான் நாம இந்த மாதிரி டைம்ல எழுதுறது,
ஸோ async ஃபங்க்ஷன், ரைட்? async ஃபங்க்ஷன். ஸோ async ஃபங்க்ஷன் என்ன பேர்ல எழுதுவோம்? மெயின். ஓகே, பராமீட்டர்ஸ் ஒன்றும் இல்லை, ரைட்? ஸோ அசிங்க்ரோனஸ் தான் ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ற மெயின் என்ற பேர்ல. இப்போ இந்த மெயின்ன்றது அது என்ன அசிங்க்ரோனஸ்ன்னு சொன்னாண்டா, இப்போ நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு பர்டிகுலர்லி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த வேலைக்கு ஏதோ ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுது. நீங்க அந்த ரிசோர்ஸுக்காக வெயிட் பண்ணி அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். அப்படி இல்லாட்டி அந்த ரிசோர்ஸ் வார கேப்புக்குள்ள மற்ற வேலையை முடிச்சுட்டு வரலாம். ஸோ நீங்க இல்லை நான் ஒன்றா தான் முடிச்சுட்டு தான் போவேன், அங்க அடுத்ததுக்கெல்லாம் என்னால் போயிடாது அப்படின்னு சொன்னா அது சிங்க்ரோனஸ். அதே அசிங்க்ரோனஸ்ன்றா சரி அதான் நமக்கு டைம் எடுக்குமல்ல, அப்ப மற்றதை முடிச்சிருவோம் அந்த கேப்புக்குள்ள, பிறகு இவர்கிட்ட வந்து அடுத்த வேலையை திரும்ப செய்யலாம் அப்படின்னு சொல்றது அசிங்க்ரோனஸ். ஸோ அப்போ டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ்களுக்கு சில டைம் லேட் ஆகும், அப்போ அடுத்த வேலைகளை பார்க்கலாம். ஸோ அப்போ நார்மலாக ஒரு அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் தான் இங்கே சூட்டு, அதுக்காக தான் அசிங்க்ன்றது ஒன்றும் இல்லை, ரைட்? அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணும், வெயிட் பண்ணும் கிளைண்ட்டுக்காக, கிளைண்டோட கனெக்ஷனுக்காக. ஸோ கிளைண்டோட கனெக்ஷனுக்கு ஓகே. முதலாவது அப்போ கிளைண்ட்டை கனெக்ட் பண்ணும். கிளைண்ட் இங்க இவர், இவர் என்ன யூஆர்எல் யூஸ் பண்ணு, இவர் அதார் யூஆர்எல் இவர் விளங்குது, எங்க இங்க வருதுன்னு. ஸோ பேசிக்கா நம்ம முதலாவது விஷயம் அப்போ கிளைண்ட்டை கனெக்ட் பண்ணி விட்டோம். கனெக்ட் பண்ணி நடந்தால், ஒருவேளை இந்த கனெக்ஷன் சரியா நடந்திருந்தா என்னால நான் கன்சோல் லாக்ல நான் சொல்லணும் இங்க கனெக்ஷன் சரியாயிட்டு. ஸோ முதலாவது விஷயம் கனெக்டட் டு MongoDB என்ற ஒரு மெசேஜ் உண்டு. இங்க டெர்மினல் எனக்கு கனெக்டட் டு MongoDBன்னு காட்டு. முதலாவது விஷயம் ரெடி பண்ணியாச்சு. அப்ப எனக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷன் எப்ப கால் பண்ண போடுறாரோ அப்ப கனெக்ட முதல் செய்யும், அந்த கனெக்ட் நடந்துட்டுனா இந்த மெசேஜை காட்டும், அவ்வளவுதான். இப்போ உள்ளுக்கு வந்தாச்சு. உள்ளுக்கு வந்து நான் ஒரு வேரியபிள் ரெடி பண்றேன் const dbன்னு சொல்லி. இப்ப கிளைண்ட்டை யூஸ் பண்ணி, எல்லாத்துக்கும் நீ கிளைண்ட் தான், இந்த MongoDB இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி கிளைண்ட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு வேலை செய்ய போறேன். என்னது? ஒரு டிபியை ரெடி பண்றேன். ஸோ டிபிக்கு பேர் வைப்போம் ஸ்கூல்னு சொல்லி. அப்ப ஸ்கூல்ன்ற பேர்ல கிளைண்டால டிபி ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இனி இந்த டிபிக்குள்ள வரப்போறாங்கல்ல பேர் கலெக்ஷன். கலெக்ஷன் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி கலெக்ஷன். அப்ப டேபிள் இங்க மாதிரி இருக்கு. ஸ்கூல்ல முதலாவது கலெக்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வைப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸ். அப்ப அந்த அந்த ஆள் தான் இங்க கலெக்ஷன். அப்ப கன்ஸ்ட் இங்க நான் கலெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ கலெக்ஷன், ஸோ கலெக்ஷன்ன்றது அதே தான். ஸோ டிபியால டாட் கலெக்ஷன், டிபிட கலெக்ஷன் என்ன பேர்ல? ஸ்டூடெண்ட்ஸ் என்ற பேர்ல. அப்ப முதல் கிளைண்ட்டை யூஸ் பண்ணி டிபியை கிரியேட் பண்றேன் ஸ்டூடெண்ட். பிறகு டிபிட கலெக்ஷன், முதலாவது டிபிக்குள்ள வர ஸ்கூலுக்குள்ள வர முதலாவது கலெக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று கிரியேட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள் இருக்கு, டிபி கலெக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நாம டேட்டாக்களை இன்சர்ட் பண்ணலாம், போடலாம், எடுக்கலாம், வரலாம், இன்னும் செய்யலாம். நான் இப்போ நார்மலா ஒரு டேட்டா போட போறேன். ஸோ கன்ஸ்ட் நான் ஒரு டேட்டா நானே கிரியேட் பண்றேன், ரிசல்ட்னு சொல்லி ஒரு டேட்டா ஈக்குவல் வெயிட் பண்றேன், வெயிட் பண்றேன், ரைட்? ஸோ வெயிட் பண்றேன் நார்மலா என்னத்துக்காகன்னு சொன்னா கலெக்ஷனுக்காக. ஸோ கலெக்ஷனுக்காக டாட் கலெக்ஷனுக்காக என்னத்தை இன்சர்ட் பண்றதுக்கு. ஸோ இன்சர்ட் தான். ஸோ கலெக்ஷனை இன்சர்ட் பண்ணணும். நார்மலாக ஒரு ரிசல்ட் எனக்கு வேணும். அந்த ரிசல்ட் எது சம்பந்தம் வேண்டாம், கலெக்ஷனை இன்சர்ட் பண்ணும்போது, கலெக்ஷனை இன்சர்ட் பண்ணும்போது இங்க இந்த கேபிட்டல் ஸ்மால்கள் கவனமா இருக்கணும். வெயிட் பண்ணுங்க, கலெக்ஷன் இன்சர்ட் பண்ணும்போது அது மாதிரி இதுல போட்டுட்டேன், ரைட்? இன்சர்ட் பண்ணு. ஸோ கலெக்ஷன்ல இன்சர்ட் பண்ணுங்க ஒரு டேட்டா, நானே ஒரு டேட்டா கொடுக்குறேன், ரைட்? ஸோ பேசிக்காக டேட்டானா என்ன, நாம எப்படி கொடுக்கலாம்? ஒன்று ஸ்டூ நேம் கொலன் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஜோன் கமா ஏஜ் கொலன் ஸோ 30. இனிஷியலி சொன்னா நம்ம ஒரு 2 டேட்டா கொடுத்துருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யல. அப்ப கலெக்ஷன்ன்றது இவர் ஸ்டூடெண்ட் கலெக்ஷன். ஸ்டூடெண்ட் கலெக்ஷனுக்குள்ள இன்சர்ட் பண்ணப்பட்டா ரிசல்ட்டுக்குள்ள ட்ரூவா ஃபால்ஸ் போயிருக்கும், இன்சர்ட் பண்ணியாச்சா இல்லையான்னு, ரைட்? சக்சஸா பேசிக்கா அப்படி நடந்தால் நான் என்ன செய்ய போறேன்? ஸோ கன்சோல் டாட் லாக், கன்சோல் டாட் லாக்ல ஓகே இன்சர்ட் ஆயிருச்சு, இன்சர்டட், ரைட்? இன்சர்டட் என்று போட்டு பேசிக்கா நார்மலா டேட்டா, ரைட்? என்னது இதோட எனக்கு என்ன வரணும்? அந்த ரிசல்ட் என்ன ரிசல்ட்? பேசிக் ரிசல்ட்டுக்குள்ள என்ன ஒரு வேல்யூ வந்திருக்கும், அந்த விஷயம், ரைட்? இனிஷியலி இந்த தான், ரைட்? அப்ப பேசிக்கா நாம இந்த விஷயத்தையும் செஞ்சிருக்கோம்.
அப்போ முதல் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம், பிறகு டிபியை கிரியேட் பண்ணியிருக்கோம், பிறகு கலெக்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம், பிறகு அந்த கலெக்ஷனுக்குள்ள ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணியிருக்கோம், பிறகு இன்சர்ட் பண்ணியாச்சா இல்லையான்னு சொல்லியிருக்கோம். இனி இருக்கிற டேட்டாக்களை வேணும்னா நாம் என்ன செஞ்சலாம், ஓப்பன் பண்ணி இப்போ ரன் பண்ணி எல்லாம் பார்க்கலாம். இது கட்டும் அது பிறகு ரைட். இப்போதைக்கு இந்த தான் ஃபங்க்ஷனுக்குள்ள ரெடி பண்ணியிருக்கோம். இருக்கிற டேட்டாக்கள் எல்லாம் இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையான்றதெல்லாம் அதுக்கு அடுத்த கதை, ரைட். ஸோ பேசிக்கு இதில் வந்து கடைசியா இந்த மெயின் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். மெயின் என்ற ஃபங்க்ஷன் வருதான், இந்த மெயின் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கு. இதில் தான் FJSல செஞ்சிருக்கு முறையின்படி. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, பர்டிகுலரா இந்த இங்கே தான் அவாய்ட் யூஸ் பண்ணணும்னு எப்படி யோசிக்கிறது. ரைட், வெரி குட் லவ்ஷிக். ரைட், எப்படி அவாய்ட் நம்ம யூஸ் பண்ணுறது அதை நம்ம கதைப்போம். அசிங்க்ரோனஸை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக போகும்போது அதை கதைப்போம். அவாய்ட்ன்றது என்னன்னு சொன்னால், நம்ம எங்கே லோட் ஆகும், எங்கே டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த டைம்களில், அல்லது எங்கே நமக்கு கொஞ்சம் ரிசோர்ஸஸ் ஹேண்ட்லிங் தேவைப்படும் அந்த டைம்ல எல்லாம் நம்ம அவாய்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ இனிஷியலி நம்ம வந்து ஒரு FJS ரெடி பண்ணியிருக்கோம், டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு மட்டும், வேறு ஒன்றும் செய்யல, அவ்வளோதான். ரைட். ஸோ என்னோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இப்போ டேட்டாபேஸோட சேர்ந்து ரன் ஆகும் ஆனால் டேட்டாபேஸோட சேர்ந்து இப்போ ரன் பண்ணாது. ரைட், உங்களுக்கு நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். நான் இதில் npm ஸ்டார்ட்டை கொடுக்குறேன். ஸ்டார்ட்டை கொடுத்தா ஸோ என்ன நடந்திருக்கு, கனெக்டட் டு MongoDB. ரைட், என்னுடைய இதில் ரன் ஆகிட்டு தான் இருக்கு, அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ரைட், ஓகே, சரி. அப்போ நார்மலாக ஸ்டார்டிங் நோட் FJS கனெக்டட் டு MongoDB இன்சர்ட் ஆயிருக்குது, அக்னாலேஜ் ட்ரூ ஆயிருக்குது. ஓகே, சரி, முடிஞ்சு. அப்போ என்ன நடந்திருக்குது, என்னுடைய டேட்டாபேஸ் இங்கே ரன்னிங்ல இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகி இங்கே உங்களுக்கு வேலை செஞ்சுது. இப்போ கேள்வி என்னன்னா, உங்களுக்கு அப்படி வேலை செய்யுமான்றது தான். ரைட், இப்போ அதை எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். ரைட், அப்போ என்னட்ட நான் இப்போ டைப் பண்ண கோடிங் படி டேட்டாபேஸ் கனெக்டட் ஆயிருக்குன்னு காட்டுது, டேட்டாபேஸ் இனிஷியலைஸ்ட் ஆகி அதுக்குரிய டேட்டாக்கள் கிரியேட் ஆயிருக்குன்னு காட்டுது. ஸோ இதன்படி பார்த்தோம்னா இங்கே லோக்கலாக பார்க்கும்போது எனக்கு எல்லாம் சரி, இங்கே வேலை செய்யுது. ரைட், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கன்செப்ட் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு அது நடக்குமா, உங்களுக்கு அது நடக்குமான்றது தான். ஏன் உங்களுக்கு அது நடக்குமான்னு நான் கேட்குறேன்னு சொன்னால், நீங்கள் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த கோடிங்கை டைப் பண்ணிட்டீங்க, நீங்கள் அதை ரன் பண்ணுறீங்கன்னு வைப்போம். ஸோ சர்வர் கனெக்ட் ஆகுமா இல்லையான்றது தான் இப்போ தலையடி. ரைட், அதுகளை செஞ்சு பார்க்கறது கொஞ்சம் வழிமுறைகள் இருக்கு, அதுகளை முதல் பார்த்துரு, அதுகளையும் நான் சொல்லி தந்துடுறேன். ஏன்னு சொன்னா, எல்லாருக்கும் உங்களுக்கு அதே விஷயங்கள் வருமண்டி இல்லை. நீங்க சர்வர் இன்ஸ்டால் பண்ண உடனே ஸ்மூத்தா சர்வர் இன்ஸ்டால் ஆயிருக்கும், கம்யூனிட்டி சர்வர், இங்க நீங்க கோடிங் அடிச்ச அங்க ரன் ஆகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி இல்லை. ரைட், ஸோ அப்போ அதை எப்படி செக் பண்ணி பார்க்கறது, முதல் ரன் ஆகுதா இந்த கோடிங், இந்த சர்வர் ரன் ஆகுமா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் எப்படி நம்ம பார்க்கறதுன்றதுக்கு கொஞ்சம் வழிமுறை இருக்கு. முதலாவது வேர்ஷன் செக் பண்ணணும், உங்களுடைய MongoDB சரியா இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத நாம பார்க்கணும். ரைட், அப்போ இனிஷியலி நீங்க கொஞ்சம் ஸ்டெப்புகள் செய்யணும், அதுகளை நான் காட்டிடுறேன். ரைட், ஸோ நம்மளோட CMDக்கு போகணும், நார்மலாக கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டை நார்மலாக ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் கொஞ்சம் விஷயங்கள் செக் பண்ணுவீங்க. ரைட், கொஞ்சம் விஷயங்கள் செக் பண்ணுவீங்க. ரைட், முதலாவது மொங்கோ. ஸோ MongoD. ரைட், ஸோ பேசிக்காக சொன்னால் நீங்கள் MongoDB இன்ஸ்டால் ஆகிருக்கு, இப்போ உங்களோட MongoDB கனெக்ட் கம்யூனிட்டி சர்வர் இன்ஸ்டால் இருக்குன்னா MongoD -- வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷன் காட்டணும் முதலாவது. ஸோ MongoD -- வெர்ஷன் இது இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பாருங்க. எப்போ உங்களுக்கு நான் என்னுடைய ப்ராஜெக்ட் இப்போ ரன் ஆன மாதிரி ரன் ஆகலை என்று சொன்னால் நீங்கள் MongoDக்காக வெர்ஷன் ரைட் பண்ணணும். சில பேருக்கு MongoDB ஷெல், ரைட், Mongo SHன்னு சொல்லுவோம். ரைட், ஸோ Mongo SH, ஸோ -- வெர்ஷன். ஸோ Mongo SH. ரைட், இந்த MongoD அண்ட் Mongo SH. ஸோ MongoDBக்குரியதும் Mongo ஷெல்லுக்குரிய வெர்ஷனும் ரன் ஆகுதா காட்டுதா உங்களுக்கு அப்படின்றத முதல்ல பாருங்க. ரைட், ஸோ ஓகே, வேலை செய்யுதுன்னு சொன்னால் நார்மலாக உங்களுக்கு வேலை செய்யணும், நார்மலாக சர்வர் வந்து ரன் ஆகும். ரைட், அப்போ பேசிக்காக ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளி லைக் MongoD அப்படின்னு கொடுத்து ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வரணும், என்ன விஷயம், என்ன கன்செப்டுகள், MongoD என்ன கன்செப்ட்னு சொல்லி வரணும். சரியா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இனிஷியலி உங்களுக்கு சரி கிளியர் இதில் இருக்கணும். அப்போ முதலாவது விஷயம் இந்த ரெண்டு வேர்ஷனும் வருதான்னு பாருங்க, MongoD அண்ட் Mongo SH வெர்ஷன். இந்த ரெண்டு விஷயமும் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, அது முதல் ஓகே ஃபைன். சில பேருக்கு அது வராது, சில பேருக்கு இந்த விஷயங்கள் இப்போ வராது. ஏன் வராதுன்னு சொன்னால், உங்களுக்கு ஏதாவது ஒரு 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 பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. எப்போன்னு சொன்னால், ஒன்று டைரக்டரி இஷ்யூஸ், டேட்டா டைரக்டரி இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டேட்டா டைரக்டரி இஷ்யூஸ்ன்னு சொன்னால் உங்களால் MongoD லைக் ஃபைலை வந்து ரன் பண்ண முடியாமல் இருக்கும்.
ரைட். அது அப்படி ஒரு எரர் டைரக்டரி ஃபைல் எரர் வந்தால் அந்த ஆக்கள் எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் அதை ஷார்ட் அவுட் பண்ண அப்படி சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லி குழப்ப விரும்பல. ரைட். ஸோ முதலாவது விஷயம் பேசிக்கா நீங்க மொங்கோடிய ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலாவது கன்செப்ட் தான். ரைட். இனிஷியலி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ரெண்டு வெர்ஷனும் செக்கிங்ல இருந்து சரியா வேலை செஞ்சால் ஓகே. இல்ல ஸோ அது முதல் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அடுத்த பிரச்சனைக்கு போகும். ஸோ பாத் செட் பண்றது, என்வாரன்மெண்ட் வேரியபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸை நீங்க கண்டுபிடிக்கும். ரைட். ஸோ அப்போ நீங்க முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, எடிட் த சிஸ்டம் என்வாரன்மெண்ட் வேரியபிள், இதை கிளிக் பண்றோம், என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸை கொடுக்குறோம். ஸோ இதுல பாத்ன்ற ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியாவை கொடுத்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மொங்கோடிபி இந்த இந்த ஃபைல் உங்களுக்கு அட்டாச் ஆயிருக்கான்னு பாருங்க, அதாவது கனெக்ட் ஆயிருக்கா இருக்கான்னு பாருங்க. ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மொங்கோடிபி சர்வர் 8.2 பின் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்வரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நான் இப்போ காட்டின மாதிரி வேர்ஷன்ஸ் காட்டல அப்படின்னு சொன்னா முதல் இந்த என்வாரன்மெண்ட் வேரியபிளுக்கு வந்து ஸோ இதுல நான் முதல் வாங்க மாதிரி எப்படி. ரைட். ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன். நீங்க முதல் டைப் பண்ணும்போது மொங்கோ டி ஹைஃபன் ஹைஃபன் வேர்ஷன், அப்படி இல்லாட்டி மொங்கோ எஸ்ஹெச் ஹைஃபன் ஹைஃபன் வேர்ஷன் ஹைஃபன் ஹைஃபன் வேர்ஷன் ரெண்டு டைப் பண்ணும்போதே இது காட்டல என்று சொன்னா நீங்க மொங்கோடிபி சர்வர் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஆமா இலக்கியம். ரைட். அது மாதிரி பர்சன். ரைட். ஓகே. தேங்க்ஸ் ராபர்ட். ரைட். அப்ப இந்த ரெண்டு வெர்ஷனை கொடுத்து உங்களுக்கு கிளியர் ஆகல, இது வரலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரைட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி சர்வருக்கு போய் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஆனா இங்க டைப் பண்ணும்போது வரலன்னு சொன்னா சர்ச்ல போய் எடிட் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ், இந்த சிஸ்டம் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்க்கு போங்க. என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்ல என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் கன்செப்ட்டுக்கு வாங்க. தென் இதுல பாத் என்ற ஏரியாவுக்கு வாங்க. இதுல நார்மலா சரி எடிட்டை கொடுங்க. ஸோ இதுல உங்களுக்கு இந்த ஃபைல் அட் ஆகி இருக்கல என்று சொன்னா முதல் நீங்க இதை அட் பண்ணணும். இதை எப்படி அட் பண்றேன்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ உங்களுடைய லொகேஷனுக்கு வந்து உங்களுடைய பாத் ஃபைல் இன்ஸ்டால் ஆயிருக்கும். லைக் விண்டோஸ் சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ள மொங்கோடிபி இன்ஸ்டால் ஆயிருக்கு. இதுல வந்து சர்வருக்குள்ள வந்து 8.2க்குள்ள வந்து பின்ன்ற இந்த ஃபோல்டர் வாங்க. ஸோ இந்த ஃபோல்டர் அப்படியே செலக்ட் பண்ணுங்க, இந்த பாத்தை செலக்ட் பண்ணுங்க, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மொங்கோடிபி சர்வர் 8.2 இதை காப்பி பண்ணுங்க இப்படி. ஸோ இப்படி இதை காப்பி பண்ணிட்டு தென் உங்களுடைய என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்ல வந்து இதுல நியூவாக கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை காட்டு. ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ பேஸ்ட் பண்ணுங்க. திஸ் திங் ஆக்சுவலி உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம். சரி இதை பேஸ்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்த பிறகு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. யூ நோ தட். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க திருப்பி என்ன செய்யலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம். சிஎம்டி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த கமாண்ட்ல இங்க வந்து மொங்கோ டி ஹைஃபன் ஹைஃபன் வேர்ஷன் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காட்டணும். அப்படின்னா உங்களுக்கு மொங்கோடிபி கனெக்ட் ஆயிருக்கு, வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது முதலாவது எரர், முதலாவது இஷ்யூ. உங்களுடைய மொங்கோடிபி லோக்கலா நீங்க சர்வர் பண்ணி ரன் பண்றதுக்கு வரக்கூடிய முதலாவது இஷ்யூ இதுதான். சரியா. இது முதலாவது கன்செப்ட். உங்களுக்கு ஒரு மொங்கோடிபி கம்யூனிட்டி சர்வர் வேலை செய்யலைன்னு சொன்னா வேலை செய்யக்கூடிய விஷயம். ரைட். அடுத்த கன்செப்ட் சிஎம்டி மொங்கோ எஸ்ஹெச். ஸோ பேசிக்கா ஸோ மொங்கோ எஸ்ஹெச் என்று நீங்க அடுத்த சிஎம்டியில் போய் இப்போ நீங்க மொங்கோ எஸ்ஹெச் என்று கொடுத்தா மொங்கோ எஸ்ஹெச் மொங்கோ ஷெல் என்று கொடுத்தா இப்படி கொண்டு வரணும் உங்களுக்கு. ஸோ மொங்கோ எஸ்ஹெச்னா மொங்கோ ஷெல் வந்து அர்த்தம். மொங்கோ ஷெல்ன்றது உங்களுக்கு ரன் ஆகுது அப்படின்னா ஓகே ஃபைன். ரெண்டாவது விஷயம் நீங்க செக் பண்ண வேண்டியது வேர்ஷன் செக் பண்ணிட்டீங்கன்னா நீ அடுத்தது மொங்கோ எஸ்ஹெச் நார்மலா மொங்கோ எஸ்ஹெச் கொடுத்து பாருங்க. இந்த மொங்கோ எஸ்ஹெச் ரன் ஆகுது அப்படின்னு சொன்னா ஓகே ரைட். பேசிக்கா உங்களுக்கு மொங்கோ எஸ்ஹெச் ரன் ஆகுது. ரைட். இப்போ இதுல நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேலை செய்தா உங்களோட மொங்கோடிபி சர்வ் பண்ண ரன் ஆகுதா இல்லைன்னு நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி சர்வீசஸ். ஸோ இதுல ஸோ என்னுடைய மொங்கோடிபி இங்க ரன் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா. சர்வீசஸ் இதுல ரைட். அப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து இங்க ஸ்டாப் பண்ண. ஸோ இங்க சர்வர் ரன் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்போ சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் முடிஞ்சு. அப்போ நார்மலா உங்களுக்கு கோடிங் நீ லோக்கல் சர்வர்ல ரன் ஆகிட்டு இருக்கு. நார்மலா சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் நார்மலா நீங்க ரன் பண்றதுக்குரிய வழிமுறை. ரைட். நார்மலா சர்வரை ரன் பண்றதுக்கான வழிமுறை. இந்த விஷயமும் சரியா இருக்கான்னு ஒர்க் பண்ணணும். சில பேருக்கு இதெல்லாம் நார்மலாவே நடக்கும்.
பட் சில பேருக்கு இந்த விஷயம் நடக்காது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்? அப்ப இனிஷியலி உங்களுக்கு இந்த விஷயமும் செட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நார்மலா மொங்கோஸ்ல இப்ப இந்த விஷயம் பார்க்கலாம். ரைட்? இப்போ நான் இப்போ ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண தானே, ஸ்கூல் என்ற பேர்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ற பேர்ல லிஸ்ட் எல்லாம். இதை வேணும்னா நாம இங்க சிஎம்டியில் போய் பார்க்கலாம் இருக்கான்னு உண்மையிலே. ஸோ இதுல மொங்கோ எஸ்ஹெச் அடிச்சா இதுல காட்டும். இதுல நான் ஷோ பண்ணலாம் டிபி எல்லாத்தையும், ஷோ டிபிஸ் கொடுத்தா என்னென்ன டிபிஸ் பாருங்க, ஸ்கூல் இருந்தா டேட்டா பேஸ் இருக்கு. இதுல நான் வந்து யூஸ் பண்றேன் ஸ்கூல்ன்றதை, ஸ்கூல். ஸோ ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ரைட்? நார்மலா இப்போ நான் இதுக்குள்ள இனி ஸ்கூல்ன்ற டேட்டா பேஸ் அதான் நான் இப்போ கிரியேட் பண்ணுது. ரைட்? அப்போ அதுக்குள்ள நம்ம என்ன விஷயமும் பார்க்கலாம், எடுக்கலாம், செலக்ட் பண்ணலாம், எடுக்கலாம். அப்போ நார்மலா இப்போ எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னா ஒரு 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 நார்மலா மொங்கோ எஸ்எச் அண்ட் மொங்கோ டிபி மொங்கோ கன்செப்ட் இது வரும் தெரிஞ்சுக்கணும். ரைட்? இப்போ ஒருவேளை உங்களுக்கு மொங்கோடி வந்து வேலை செய்யல, மொங்கோ எஸ்எச் வேலை செய்யுது, நான் சொன்ன மாதிரி எக்ஸெப்ட் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னன்னு சொன்னா மொங்கோ டி கொடுக்குறேன். ஸோ இந்த மொங்கோ டி என்றது எனக்கு இதுல எங்கேயும் ஷட் டவுன் ஆகும். ரன்னிங்ல நிக்கல, வடிவா காணிச்சுக்கணும், ரன்னிங்ல இல்ல. ஸோ மொங்கோடி எனக்கு நான் எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனையா இருக்கு, மொங்கோடி மொங்கோ எஸ்ஹெச் ஓகே இருக்கு ஆனா மொங்கோடி பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா அங்க அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா லைக் டேட்டா ஃபைல். ஸோ டேட்டா ஃபைல் என்ன அது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. டேட்டா ஃபைல்ன்றது ஏதாவது பிரச்சனை இருக்கு, டேட்டா பாத் ஃபைல், டேட்டா ஃபைல்கள், ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அவ்வளோத்தையும் நீங்க செட் பண்ண பிறகு நீங்க இனி என்ன செய்யலாம்னு சொன்னா டேட்டா ஃபைல்கள் நீங்க இவ்வளோத்தையும் செஞ்சும் உங்களுக்கு என்னுடைய இந்த கோடிங் இந்த அப்ஜேஎஸ் வந்து ரன் பண்ணி இந்த மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது கீழே டேட்டா பேஸோட கனெக்ட் ஆச்சு என்று வந்துட்டுன்னா ஓகே. வரலன்னு சொன்னா அதுக்கு பிறகு ஜஸ்ட் கிவ் மீ த மெசேஜ். ஏன்னு சொன்னா எல்லா இப்பயே நான் கூட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஓவராலா இப்படி இப்படி பிரச்சனை வந்தா அப்படின்றதுக்கு நான் காட்டின விஷயம். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி பிரச்சனை வர மட்டும் இல்லை, சில பேருக்கு நார்மலாக ரன் ஆகும். ஸோ இல்ல இதை தாண்டியும் உங்களுக்கு கனெக்ட் ஆகல, இப்படி அவுட்புட் உங்களுக்கு வரல, கனெக்டட் டு MongoDB வரல, இன்சர்ட் ஆகல அப்படின்னு சொன்னால் எனக்கு நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணலாம், உங்களுடைய எரர் என்ன விஷயம்னு போட்டு தென் அதுக்கு பிறகு நாம என்ன செய்யலாம், சார்ட் அவுட் பண்ணலாம் உங்களுடைய ட்ரைங். இது லோக்கலுக்கு மட்டும்தான், நாம நாளைக்கு படிக்க போற விஷயத்துக்கு இது இல்லை. இன்றைக்கே நீங்க செஞ்சு பார்க்க தான் செஞ்சு பாருங்க, இல்லாட்டி விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னா நாம இனி நாளையில இருந்து செய்ய போறது ஆன்லைன் கான்செப்ட், இதுக்கு அதுக்கு இந்த அளவு நாம விஷயம் ஹேண்டில் பண்ண போறது இல்லை ஆக்சுவலி. ரைட்? ஸோ அப்போ அதை முதல் விளங்கிக் கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு மொங்கோடிபி என்ற இந்த கன்செப்டுக்குள்ள நமக்கு தேவையான விஷயம் ரைட். இனிஷியலி இது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்? அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது யா. ஸோ மொங்கோடிபி கணக்கு ரைட் அந்த ரைட். ஸோ இந்த விஷயமும் முதல் புரிஞ்சுட்டுதா என்ன நான் சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு மொங்கோடிபி இன்ஸ்டால் பண்றதை பற்றி காய்ச்சிருக்கு, அது புரிஞ்சுட்டு கேட்கு. அறகுறையா தான் விளங்க வாய்ப்பு இருக்கு, வீடியோ திருப்பி போய் பார்க்காமலும் உங்களுக்கு விளங்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரியும். சரியா? என்னுடைய கேள்வி என்னன்னா என்ன கனெக்டிவிட்டி உங்களுக்கு சரி உங்களோட லேப்ல இப்போ இப்ப இருக்குதுன்னு சொன்னா நீங்க ரன் பண்ணி பார்க்கலாமா உங்களுக்கு வெர்ஷன் கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. லைக் இருக்குதுன்னு சொன்னா ஓகே கனெக்ட் ஆகுது, இந்த கோடிங் அடிச்ச பிறகு ரன் ஆகுதுன்னு சொன்னா ஓகே. அப்படி இல்லாட்டி அந்த எரர்ஸ்களை நாளைக்குள்ள எனக்கு போடுங்க. நான் ஃபுல்லா அதை செக் அவுட் பண்ணி லைக் என்னென்னு பார்த்துட்டு தென் அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். சரிதானே? ரைட். இந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஏரியா உண்டு. இது புரிஞ்சா சரி, இல்லாட்டி நாம அதை திருப்பி ஒருக்கா செய்து பார்த்துட்டு நாளைக்கு ஆன்லைன் வெர்ஷனுக்கு மாத்தி அதை செஞ்சு பார்த்துட்டு பிறகு மிச்சத்தை கதைக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே. இன்சர்ட் பண்ணதை மட்டும் ஒருக்கா சொல்லுங்க. ரைட்? ஓகே ஃபைன். சரி. சரி, இதுல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இன்சர்ட் பண்ணதை பற்றி. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோசஸ்ல 3 ப்ரோசஸ் நடக்குது. அப்போ முதலாவது டேட்டா பேஸை கனெக்ட் பண்றது, ரெண்டாவது ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்றது ஸ்கூல் என்ற பேர்ல, மூன்றாவது ஸ்கூல் என்ற டேட்டா பேஸுக்குள்ள ஒரு கலெக்ஷன். ஒரு கலெக்ஷனா இங்க ஒரு டேட்டா ஸ்கூலுக்குள்ள ஒரு கலெக்ஷன் ஸ்டூடெண்ட், ஒரு கலெக்ஷன் டீச்சர்ஸ், ஒரு கலெக்ஷன் சப்ஜெக்ட்ஸ், அப்படி கலெக்ஷன் இங்க ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கணும். தென் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றோம். அப்போ கலெக்ஷன் டாட் இந்த கலெக்ஷன், இந்த கலெக்ஷன் இந்த ஸ்டூடெண்ட் கலெக்ஷன் மீன் பண்றோம். ஸோ இந்த கலெக்ஷன் டாட் இன்சர்ட் பண்ணுங்க என்னத்த, ஒரு ஜேசனை, ஒரு ஜேசன் ஒப்ஜெக்ட், ஒரு ஒப்ஜெக்ட். அந்த ஒப்ஜெக்ட் என்ன, ஸ்டூடெண்ட் நேம் ஜோன் என்றும் ஏஜென்ட் 30 என்று ஒரு ஒப்ஜெக்ட். அந்த ஒப்ஜெக்டை இன்சர்ட் பண்ண கொடுக்கு, அப்போ அது இன்சர்ட் ஆகிடுது. அதுதான் இந்த விஷயம் நடந்தது. கிளியரா? இப்போ ஓகே கிளியரா?
கௌஷிக். வேற யாருக்காவது கேள்விகள்? நீங்க நீங்களா சர்வரை கனெக்ட் பண்ணி ரன் பண்ணாமலோ அது உங்களுக்கு இது கிளியர் ஆன மாதிரி தோணாது கடைசி வரைக்கும் எனக்கு தெரியும். சர்வரை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்டு முழங்காட்டி எனக்கு கேளுங்க. பிரச்சனை இல்லை. நாளைக்கு தான் நாம ரியல் கன்செப்டுக்குள்ள கதைப்போம். நான் இன்றைக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஃபெமிலியர் ஆகுதுக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு கண்டேன். ரைட். ஸோ ரிசல்ட்ஸ் ஷோ பண்றீங்க தானே, எப்படி ஷோ ஆகுது டெம்ப்ளேட்? ரைட், ஓகே. ஸோ இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, அது இங்க நாம கதைக்கிறோம் இல்லையா? இந்த ஒப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணா அந்த 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 கன்செப்ட் வந்து ரிசல்ட்டுக்குள்ள சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது நடந்த பிறகு நான் இங்க பாருங்க கன்சல்டன்ட் லோக்கில் இன்சர்ட் போட்டு ரிசல்ட் போடுறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது நான் கனெக்டட் போறேன், இன்சர்ட் போறேன். அப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன் திருப்பி திருப்பி கோல் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் கனெக்ட் ஆன மெசேஜை கன்சோல் லாக்ல கொடுக்க சொல்லிடு. இன்சர்ட் ஆனா இன்சர்ட் சொல்லி ரிசல்ட் கொடுக்க சொல்லி அதுதான் இங்க உங்களுக்கு கன்சோல் லாக்ல அவுட்புட் வருது. இப்படி இன்சர்ட் ஆயிருக்குது இந்த விஷயம் நடந்திருக்கு. தட் இஸ் கிளியரா இப்ப? ஸோ அதனாலதான் அது டெர்மினல் அப்படி உங்களுக்கு அவுட்புட் தருது. நாளைக்கு ஆன்லைன் கிளவுடுக்கு மாத்தி செய்யும் போது அது உங்களுக்கு கிளியரா வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு அது லோக்கல் கம்யூனிட்டி சர்வருக்கு நான் செஞ்சதாலும் உங்களுக்கு அப்படி புரிய வாய்ப்பு இல்லை. கொஞ்சமா தான் விளங்க இருக்குது. இது நாம ஒரு ஃப்ளோல இப்போ வரும்போது செய்வோம், பிரச்சனை இல்லை, சரியா யோசிக்கணும்னா. பட் திஸ் திங் ஆக்சுவலி நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கம்யூனிட்டி சர்வரை இல்ல ஜேசன் ஃபார்மெட்ல எல்லாம் தராது. நம்ம என்னன்னா நம்ம டேட்டா மட்டும் தான் கொடுக்குறோம் தான். அப்ப நாம செய்ய வேண்டியது, நீங்க உங்களோட சைட்ல செய்ய வேண்டியது கம்யூனிட்டி சர்வர் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது மட்டும்தான். வேற ஒன்றும் செய்யணும், புதுசு ஒன்று ட்ரை பண்ணுவோம்னா நாளைக்கு படிச்ச பிறகு, நாளைக்கு கொஞ்சம் டீப்பாக இறங்கின பிறகு நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சரிதானே? அது வரைக்கும் யோசிக்காமல நீங்க சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கறத மட்டும் பாருங்க. நாளைக்கு மிச்சம். ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர் ஆல்மோஸ்ட். இன்றைக்கு நாளைக்கு மிச்ச விஷயத்த கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இதுதான் சேர்க்க